இந்த மாடி தோட்டத்தை பற்றி யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். மெயின் வந்து இந்த மாதிரி டப்பாக்களில் செடி வச்சா பூக்கள் வரதே இல்லை, கீழே வைக்கிற செடியே பூ வரதில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய எனக்கு பூக்கள் அறுவடை கொடுத்துட்டே இருக்குது. என்ன காரணம்னா, நான் அந்த அளவுக்கு நல்லா கழுநீர் தண்ணி, காய்கறி கம்போஸ்ட்டு, ஆட்டோட தொழு உரம், இந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு எல்லாம் ஊற வச்சு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பேன். கழுநீர் தண்ணி மாதத்துக்கு 3 டைம் கொடுப்பேன். காய்கறி கம்போஸ்ட்டுமே 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பேன். இந்த அளவுக்கு பூக்கள் வர்றதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் மெயின் வந்து இந்த டப்பாக்கள் எல்லாம் செடி வச்சா எத்தனை வருஷத்துக்கு இருக்கலாம்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கே இருக்கும். நம்ம சத்துக்கள் மாதிரி கொடுத்தா போதும். அப்புறமேட்டுக்கு ரொம்ப வேர் இறங்கி இருக்குதுன்னா அப்போ மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். என்னோடய தோட்டத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். நாளைக்கு இது சொல்கிறேங்க. என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.